ஹலோ மக்களே, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹாப்பி சாட்டர்டே. இப்போது நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போலோ கிளினிக் அல்காராமாவில் இருக்கிற அப்போலோ கிளினிக் போயிட்டுருக்கேன். நேற்று நான் என்னோடய ஹெல்த் செக்கப்புக்காக இங்கே இருக்கிற அப்போலோக்கு போயிட்டுருக்கேன். மெடிசன்ஸ் வந்து நைட்டு தான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பட் ஒரு மெடிசன் இல்லை, மார்னிங் வர சொன்னாங்க. ஸோ அதுக்காக வாங்க போயிருக்கேன். ஸோ போகிற வழியில் என்னென்ன இருக்குன்றதை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், பாருங்கள். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சங்கீதா ரெஸ்டாரண்ட்டு. இங்கே பாருங்கள், பஸ்ஸு X25 எஸ், X25 மலபார். இந்த பில்டிங்க்கு பின்னாடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே மலபார் இங்கே இல்லை, கராமா சென்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் தான் வந்து மலபார் ஜுவல்லர்ஸ் இருக்காங்க. ஜீப்ரா கிராசிங். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லூலு சூப்பர் மார்க்கெட், இங்கே தான் நாங்கள் வருவோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்க், கராமா பார்க். ஸோ இங்கே தான் டெய்லி பசங்களை கூட்டிகிட்டு வந்து விளையாடுறது எல்லாமே இந்த பார்க்கு தான். பார்க் வழியாக நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ இதெல்லாமே நாங்கள் விளையாடுற இடம் தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள் என்ன இருக்குன்னு, அஞ்சப்பர். எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஷூ கோட்டக்கல் ஆயுர்வேதிக். இங்கே மேலே லயன்ஸ் கராத்தேன்னு ஒன்று பார்க்குறீங்களா, அவங்களோட ஒரு டான்ஸ் அகாடமியும் இருக்குது. இங்கே தான் நானும் என் பொண்ணும் கிளாஸ் சேர போகிறோம். என் பொண்ணுக்கு வந்து பரதநாட்டியம், எனக்கு வந்து ஜூம்பா. டாக்டரும் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஸோ இந்த பில்டிங்கில் தான் இந்த டான்ஸ் கிளாஸஸ் இருக்குது. இங்கே சைட் ஃபுல்லாக ரோட்ஸ் போட்டிருந்தாலும் இந்த பேவர் பிளாக்கு கம்பல்சரி போட்டிருக்காங்கங்க எல்லா சைட்லேயும் நடந்து போகிறதுக்கு. பேவர் பிளாக்ஸ் இல்லாத இடமே கிடையாது. இன்னொரு 5 minutes to 10 minutesக்குள்ளே அப்போலோ ஃபார்மசி ரீச் பண்ணிடுவேன். இன்னும் வெயில் குறையிலங்க, வெயில் ஜாஸ்தி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு செப்டம்பரில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பருக்கு அப்புறம் தான் வெயில்
கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சிக்னல் கிட்ட வந்துட்டேன். சிக்னலுக்கு பக்கத்தில் ரோடு கிராஸ் பண்ணணும். அங்கே தெரியுது இல்லையா, அந்த சிக்னல் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். காலையில் 10 மணி தான் ஆகுது. ஆனால் வெயில் பட்டையை கிளப்புது. பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் பை வாக் நடந்தேன்னா வந்துடும். கொடை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். வெயிலுக்கு கொடை இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். கொடை மறந்துட்டேன். Oh my God. பயங்கர வெயிலாக இருக்கு. காலையில் என் ஹஸ்பண்ட் வாங்கி தரேன்னு சொன்னார். பட் அவர் ஆஃபீஸ்க்கு போகிற வேகத்தில் மறந்துட்டார். பசங்க 2 பேரும் வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்பில் நான் தான் வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். துபாய் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்கள? துபாய் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன, நம்ம வந்து துபாய்க்கு வந்ததுக்கு ஒரு ஃபீலே இல்லை. ஃபுல்லாக நம்ம தமிழ் பீப்புள், மலையாளம் பீப்புள் இருக்காங்க. ஸோ எங்கேயோ வந்திருக்கோம், கண்ணை கட்டி காட்டில் விட்டோன்ற மாதிரியெல்லாம் இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த ஒரு பயமோ படபடப்போ நம்ம எங்கேயோ இருக்கிறோன்ற மாதிரிலாம் இல்லை. எல்லாரும் இருக்காங்க. அதனால் ரொம்ப ஹாப்பி. என்ன, காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி. அது இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னென்ன விஷயம் இங்கே வந்து அதிகமாக இருக்குது, எந்தெந்த பொருள் அதிகமாக இருக்குது, எது நம்ம ஈக்குவலாக இருக்குது, நம்ம இந்தியாவோ ஈக்குவலாக இருக்குன்றத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும், அப்போலோ ரீச் ஆகிடுவேன். எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மேடம் ரொம்ப 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 சூப்பருங்க. அதாவது 5 வருஷமாக நான் என்ன ஒரு ப்ராப்ளத்தில் இருந்தனோ அதை வந்து 2 மாதத்தில் எனக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். துபாய் வந்ததில் என்ன ஒரு பலன் எனக்குன்னா, எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் என்னுடைய பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. அது இங்கே எனக்கு சால்வ் ஆகிருக்கு. அதுதான். ஸோ அப்போலோ கிளினிக் வந்து, அப்போலோ இப்போ பக்கத்தில் நேச்சுரல்ஸ் இருக்குது. அங்கே தான் நான் வந்து ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன். ஃபார்மசிக்கு வந்துட்டேன். ஹலோ மக்களே, நான் அப்போலோ கிளினிக் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னோடய மொபைலில் நெட்வொர்க் கனெக்ட் ஆகலை. ஸோ ரிட்டர்ன் வந்து நான் நிறைய விஷயத்த சொல்லலாம்னு நினச்சேன், சொல்ல முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.